இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நமக்கு என்ன லாபம்? இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன லாபம் கிடச்சிச்சு? என்ன ஏசு ஏசுன்னு சொல்லிகிட்டு இருக்கான், ஏசு ஏசுன்னு சொல்லிட்டு தெரியுறான், பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன கிடச்சிச்சு? அதே ஓட்ட வீடு, அதே ஓட்ட பைக்கு, அதே வாழ்க்கை. என்னதோ ஏசு ஏசுன்னு சொல்கிறான், இவன் என்னத்தை சாதிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் நம்மளை பார்த்து என்ன செஞ்சிச்சு? சொல்லிக்கிட்டே இருந்துச்சு, இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்மளை பார்க்கும் பொழுது அவங்க நினைக்கிறாங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பெரிய பணக்காரன் ஆயிடணும் அப்படிங்கிற எண்ணம். அப்போ தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆசீர்வாதம்னாலே எல்லோரும் ஒரு வசதியான இல்லைன்னா பெரிய பணக்காரனாக ஆயிடுவாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு நினைப்பு. ஆனால் இல்லை, இயேசுவை ஏற்றுக்கொண்டால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட என்ன ஏசுன்னு சொல்கிற, ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி நமக்கு ஒரு 10,000 ரூபா அவசரமாக தேவை, ஒரு 20,000 ரூபா அவசரம், 1,00,000 ரூபா அவசரமாக தேவை அப்படிங்கிற சூழல் உருவாகுதுன்னா நம்ம போய் ஒரு மனுஷன்ட்ட கேட்குறோன்னு சும்மா ஏசுன்னு சொல்லிகிட்டு இருக்கான், என்ன செஞ்சிட்ருக்கான், இப்படி கையேந்தி தான் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொன்னால் நமக்கு என்ன பதில் இருக்கும்? அந்த இடத்துல பதில் சொல்ல முடியுமா? வெக்கப்பட்டு என்ன செய்கிறோம்? நிற்கிறோம். அப்படி தானே? சரி, வாசிங்க. நம்ம ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதையை சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்வோம்? செய்திக்குள்ளே கடந்து போகலாம். மேடம் உட்காருங்க. ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதையை இங்கே பாரு, கிலோகார். அந்த கதை என்னென்னா, ஒரு ஓனரும் ஒரு வேலைக்காரனும் என்ன செய்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து வேட்டைக்கு போகிறாங்க. வேட்டைக்கு போகிறதுக்கு 9 மணிக்கு வேட்டைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாரான். எத்தனை மணிக்கு? அவன் எத்தனை மணிக்கு வந்தானா? 10 மணிக்கு, 9:45 சேர்ந்தானா. எத்தனை மணிக்கு சேர்ந்தானா? 9:45. அப்போ அந்த ஓனர் கேட்டாரா, அந்த ராஜா கேட்டாரா, ஒன்று நான் வேட்டைக்கு 9 மணிக்கு போகணும்னு சொன்னால் 9:45 என்ன செஞ்சிருக்க, வந்துருக்க. நான் இப்போ வேட்டைக்கு போகிறதுக்கு எவ்வளோ லேட் ஆகிடுச்சு, நீ எப்போவுமே இப்படி தானே பண்ணுற அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டாரான். மறுநாள் அடுத்த வாரம் அதே மாதிரியே இந்த வாரம் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்? வேட்டைக்கு போக போகிறோம். அதனால் 9 மணிக்கு என்ன செஞ்சிரு, வந்துரு அப்படின்னு சொன்னாரான். வேட்டைக்காரனை பற்றி சொல்லலை, நான் உண்மையிலே கதை தான் சொல்கிறேன். அப்போ அந்த வேட்டைக்கு போகணும் அப்படின்னு கூப்பிடும்போது மறுபடியும் 9:45 என்ன செஞ்சாரான், வந்தாரான். உடனே இவர் கேட்டாரான், என்ன நீ இன்றைக்கி லேட்டாக வந்திருக்கிய அப்படின்னு கேட்டான். உடனே அவர் சொன்னாரான், அன்னைக்கு என் பையனுக்கு காய்ச்சல், அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் கொண்டு விட்டுட்டு வர்றதுக்கு என்ன ஆகிட்டு, லேட்டாக ஆயிட்டு. இன்றைக்கி என் பையனை கூட்டிகிட்டு ஸ்கூலில் கொண்டு விட போனேன், அந்த சைக்கிளில் கூட்டிகிட்டு போகும்போது அவன் கால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வீலுக்குள்ளே என்ன செஞ்சிச்சு, மாட்டிருச்சு. அதுக்கு அவனுக்கு வைத்தியம் பார்த்துட்டு கொண்டு போய் என்ன செஞ்சேன், விட்டுட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. என்றைக்குமே நீ லேட்டாக வர்றதுக்கு ஒரு காரணத்தை என்ன செய்கிற, சொல்லிட்டு தான் இருக்க. காய்ச்சலுங்கிற, உடம்புக்கு சரியில்லைங்கிற, அதுக்கப்புறம் அது என்னது, கால் வண்டிக்குள்ளே மாட்டிக்கிட்டுங்கிற, காயப்பட்டுட்டாங்கிற, உன் பிள்ளைக்கு பிரச்சனைங்கிற. அண்ணன் ஏற்கனவே ஒரு வாட்டி லேட்டாக வந்தேன், என்னன்னு கேட்டால் என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். இப்போ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்புறம் ஏசுன்னு சொல்லிட்டு ஏசு தான் உனக்கு என்ன தான் என்ன செஞ்சார்? சும்மா என்கிட்ட வரும்போதெல்லாம் ஏசுன்னே சொல்லிகிட்டு இருக்கேன், எப்பவும் சோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்படி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையை தான் சொல்கிறேன், வேலைக்கு கூட கரெக்டாக வர முடியல, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஏசுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இப்படின்னு கேட்டிருந்தான். அவன் என்ன பதில் சொல்லியிருப்பான்? நீங்கள் சொன்ன மாதிரி தான் பதில் சொல்லியிருப்பான். அந்த இடத்துல வெட்கப்பட்டு நின்றுருப்பான். இப்போ வேட்டைக்கு புறப்பட்டு போயாச்சு. வேட்டைக்கு புறப்பட்டு போனோன்னா ராஜா என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய வில்லை எய்து என்ன செய்கிறார், புறாக்களை தாக்குறாரு. அங்கே நிறைய புறா இருந்துச்சு. அவர் குறி வச்சு கூட்டத்துக்குள்ள அடிக்கும் பொழுது ஒரு புறாவில் போய் என்ன செஞ்சுன்னா வேகமாக பாஞ்சி அது அடிபட்டு அடுத்த புறாவிலையும் அந்த அம்பு போய் என்ன பண்ணிருச்சு, பட்டுச்சு. 2 புறாவை ஒரே நேரத்தில் அந்த அம்பு என்ன செய்யுது, தாக்குது. ஒரு புறா கீழே விழுது, ஒரு புறா தத்தி என்ன செய்யுது, ஓடிக்கிட்டே இருக்குது. தட்டி விட்டுறாரு, ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த புறாவை தேடி ராஜா சொல்கிறார், வேகமாக ஓடு, அந்த தத்தி ஓடுது, அந்த புறாவை என்ன செய், புடி, என்ன செய், புடி அப்படின்னு சொன்னார். உடனே இவரும் தத்தி ஓடுற புறாவை விரட்டி டயர்டாகி அது மரத்துக்கு மரம் கிளையாக தாவி என்ன செய்யுது, போயிட்டே இருக்கு, உளுந்து கிடக்கிறார். இப்போ ராஜா வரும்போது இவர் கேட்குறாரு, ஒரு புறாவுக்கு இந்த ஓட சொல்கிறிய ஐயா, அங்கே ஒரு புறா அடிபட்டு விழுந்துருந்துச்சு, அதை போய் எடுத்துக்கிற வேண்டியதானே. அது எப்போனாலும் அது யாருக்கு சொந்தம், எனக்கு தான் சொந்தம், அது அங்கே தான் என்ன செய்யும், இருக்கும். நான் பிடிக்க வேண்டிய நம்முடைய இலக்கு எது, தத்தி ஓடுகிற அந்த புறா தான், அதை விடாத துரத்தி என்ன செய், புடி அப்படின்னு சொன்னார். இவரும் விரட்டி பிடிக்கவே முடியலை. கடைசியில் கொஞ்சம் நேரத்தில் அது கொஞ்சம் பலம் அடைஞ்ச அந்த புறா என்ன செஞ்சு பறந்து போயிடுச்சு. இப்போ திரும்ப வர்றாங்க. திரும்ப அந்த புறாவை கையில் எடுக்கும்போது அந்த வேலைக்கார அந்த ராஜாவை பார்த்து சொன்னான், ராஜாவே
ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த அந்த கேள்விக்கு எனக்கு இன்னைக்கு தான் பதில் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏன் லேட்டாக வரேன்னு கேட்டீங்க. அப்போ பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை உனக்கு வந்துகிட்டே இருக்கி. அப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறார், என்னைய காப்பாற்றுறாரு, எனக்கு உதவி செய்கிறாருன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த கதை அப்படியே ஞாபகம் வருது. நீங்கள் இந்த புறாவை துரத்த சொல்லும்போது அப்படி சொன்னோன்னா, காயப்பட்ட அந்த புறா தத்தி என்ன ஆயிடுச்சு, கடைசியில் பறந்து எப்படியோ தப்பிச்சு போயிட்டு. அதுக்கு காயம் இருந்தது, கிளைகள் அநேக கிளைகளுக்கு தாவ வேண்டிய கட்டாயம் இருந்தது, அதுக்கு வலி இருந்தது, வேதனை இருந்தது. ஆனால் அது கடைசியில் என்ன செஞ்சிச்சு, பிழைச்சி போயிட்டு. ஆனால் அடிபட்டு விழுந்து செத்து கிடந்துச்சு அந்த புறாவை என்ன செய்யலை, தப்ப முடியலை. ஏன்னா உங்கள் வார்த்தை சொல்லிச்சு, அது எப்போனாலும் அது எனக்கு தான் சொந்தம். இதே மாதிரி தான் பிசாசு சொல்லுது, அவன் கஷ்டப்படுறான், துன்பப்படுறான், ஆனால் தத்தி தாவி என்னுடைய ராஜ்யத்தில் வந்து சேர்ந்துருவான். ஆனால் நீ இளைப்பாறுதலாக இருக்க, வசதியாக இருக்க, எல்லாம் சுகமாக வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்கிற நீ எப்போனாலும் யாருக்கு சொந்தம், பிசாசுக்கு தான் சொந்தம். அதனால தான் தேவன் எனக்கு அதை அனுமதிச்சிருக்கார், இந்த பாடுகளை. அது எப்படி ஆண்டவர் பாடுகளையா அனுமதிப்பார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த பூமியில் வந்த இயேசு கிறிஸ்து என்ன பட்டார், பாடு தான் பட்டார். கடைசியில் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில் அடிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, சரி அதுக்கப்புறம் இயேசுவை தான் சிலுவையில் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 12 பேர் வந்தாங்களா இல்லையா, சீசர்கள். இந்த 12 பேர் எப்படி செத்தாங்க, பேதுருவை எப்படி கொண்டாங்க, இயேசுவை நம்பி வந்தார், காப்பாற்றணுமா இல்லையா. எனக்கு எந்த கேள்வி ஆரம்பத்தில் வந்துருக்கு, இயேசுவை நம்பி வந்தார், காப்பாற்றணுமா இல்லையா. ஆனால் என்ன பண்ணலை, காப்பாற்றலை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவரோடு கூட சேர்ந்துருந்தோம்னா நமக்கு இந்த உலக வாழ்வு நமக்கு இல்லை. அவர் அன்னைக்கு அவர் ஜீவனை விட்டதுனால தான், அவர் விதையாய் விழுந்ததுனால தான் இன்றைக்கி கிறிஸ்தவம் மரமாக என்ன செய்யுது, வளர்ந்து நிற்குது. எப்போவுமே ஒரு விதையை போட்டோம்னா ஒரு செடி வந்துருச்சுன்னா, இப்போ நீங்கள் என்ன விதையெல்லாம் விதைச்சிருப்போம் நம்ம, சரி ஒரு பப்பாளி விதையை கொண்டு போய் விதைச்சிட்டோம், பப்பாளி மரம் வந்துருச்சு. பப்பாளி மரம் வந்ததுக்கப்புறம் காய் போட்டுருச்சு. இப்போ நீங்கள் முதல்ல போட்ட விதையை எங்கே போய் எடுக்க முடியும், அங்கே இருக்குமா, எங்கே போச்சது, நிறைய விதை வந்துச்சு. முதல்ல நீங்கள் விதைச்ச விதை எங்கே, விதை எங்கே, மரம் வந்துட்டு விதை எங்கே, விதை அழிஞ்சு போயிட்டு. அப்போ ஒரு அழிவு ஏற்படும் பொழுது ஒரு பெரிய மரம் உருவாகுது. அந்த மரம் உருவாகிறதுனால பல கனிகள் உருவாகுது. அந்த கனிகளிலிருந்து இன்னும் பல விதைகள் என்ன செய்யுது. நீங்கள் அப்படியே கிறிஸ்தவத்தை இதுக்கு என்ன செய்யுங்க, ஒப்பிடுங்க. இயேசு மரித்தார், 12 பேர் உருவாக்கப்பட்டார்கள், 12 பேரும் மரித்தார்கள், அது பல லட்சம் பேர் உருவாக்கப்பட்டார்கள், பல ஆயிரக்கணக்கான ஆண்டவருடைய ஊழியர்கள் மரித்தார்கள். இன்றைக்கி கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பூமியில் என்ன செய்கிறாங்க. அப்போ இதிலேருந்து என்ன தோணுது அப்படின்னா, ஏன் அப்படி பாடுபடணும் அப்படின்னா, வாசிங்க 1 பேதுரு 4வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. 1 பேதுரு 4வது அதிகாரம் 13வது வசனம், புதிய ஏற்பாடில் எடுங்க. பக்கம் எடுத்தவங்க சொல்லுங்கள். 321 பக்கம் எடுங்க. பழைய ஏற்பாடில், புதிய ஏற்பாட்டில் பின்னாடி அங்கே ஒரு 300 வரும். 321வது பக்கம் வாசிங்க பார்ப்போம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 13வது வசனம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படி. எத்தனாவது இது எடுத்துறீங்க, எத்தனாவது பேதுரு? 4, 12, 13, 14 வாசி. 12 வாசி. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினி குறித்து ஏதாவது புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாவது அவருடைய பாடுகளை நீங்கள் பங்காளிக்காத சந்தோஷப்படுங்கள். அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் என்ன செய்யுங்கள், சந்தோஷப்படுங்கள். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் என்ன செய்யுங்கள், எதுக்கு சந்தோஷப்படணுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நீ கோடீஸ்வரன் ஆயிரும், அதுக்காக சந்தோஷப்படணும்? இல்லைனா காரு பைக்கு வீடு எல்லாம் வாங்கிடுவோம், அதுக்காக சந்தோஷப்படணும்? இல்லை, வசனம் சொல்லுது அவர் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் நீங்கள் என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்கள். அப்போ நம்ம யார் அவருடைய பாடுகளுக்கு ஒரு சொத்து இருக்குன்னா அதுக்கு பங்காளிகள் இருந்தால் சொத்தை என்ன செய்வாங்க, பங்கு
வைப்பாங்க. அப்போ சொத்தை பங்கு வைக்கிற மாதிரி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நீங்கள் யார் எதற்கு பங்காளிகள்? பாடுகளுக்கு பங்காளிகள்னா அப்போ எதை பங்கு வைக்கணும்? சொத்துக்கு பங்காளிகள்னா சொத்தை பங்கு வைக்கணும். பாடுகளுக்கு பங்காளிகள்னா எதை பங்காளி? அப்போ கிறிஸ்து இயேசு விட்டுட்டு போன அந்த வேலையை, நமக்காக வைத்து விட்டு போன அந்த வேலையை நாம் என்ன செய்யணும்? அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு தான் என்ன செய்யணும்? எல்லாரும் வரும்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். அதுதான் சொல்லணும். நியாயமாக பார்த்தா அப்படி தான் நான் சொல்லணும். ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறாரு? இந்த வசனத்தை நம்ம தியானிக்க வாய்ப்பு தந்தது. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்காக இருக்கணுமே தவிர, இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி நம்முடைய தேவைகளுக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பொருளாக என்ன செஞ்சிடக்கூடாது. நாம் பார்த்துற அவர் நமக்கு தகப்பனும் நாம் அவர்களுக்கு பிள்ளையுமான உறவு. நம் தகப்பனுடைய வேலையை பிள்ளைகள் என்ன செய்யணும்? இப்போ தகப்பனுடைய காரியத்தை எல்லாம் பிள்ளைகள் என்ன செய்யணும், நிறைவேற்றணும். அப்படி நாம் கடந்து போகணும். பாடுகளுக்கும் நாம் என்ன செய்யணும்? பங்காளிகளாய் ஆகணும். எபிரேயர் 10:32 35 வரை வாசிங்க. எபிரேயர் 10 எடுங்க. எபிரேயர் 10 எடுத்துகிட்டு பக்க நம்பர் சொல்லுங்கள். புதிய ஏற்பாடில் 306வது பக்கம் எடுங்க. எபிரேயர் 10:32 வாசிங்க எடுத்தவங்க. சகித்தீர்கள், நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு நீங்கள் கஷ்டம், நிந்தை, அவமானம், உபத்திரவம் இதெல்லாம் பட்டதும் இல்லாமல் அப்படி ஏற்கனவே நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமாய் என்ன செய்கிறீர்கள்? இருக்கிறீர்கள். 34 வாசிங்க. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை என்ன செஞ்சுறாங்க? விட்டுறாதீங்கப்பான்னு யார் சொல்கிறா? பவுல் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தைரியமாக இருங்க. நீங்கள் எதை தெரிந்து கொண்டீங்கன்னா, உங்களுக்கு அதிக மேன்மை உள்ளதும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் பரலோகத்தில் உங்களுக்கு இடம் உண்டு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுனால நீ அதிக தைரியம் உள்ளவனாக இந்த காரியத்தில் என்ன செய்? இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு பங்காளிகளாக என்ன செய்? நெல்லு அப்படின்னு வசனம் என்ன செய்யுது? சொல்லுது. பவுல் பெரிய பணக்காரராக இருந்தவர் தான், வசதியானவர் தான். எல்லாத்தையும் தூசியும் குப்பையுமா இயேசுக்காக தூக்கி என்ன செஞ்சிட்டாரு? வீசிட்டார். வீசிக்கிட்டு இருந்த அந்த அவர் ரோமர் 8வது அதிகாரம் 36வது வசனம் எடுங்க. வேகமாக முடிச்சிடலாம் இன்னைக்கு. ரோமர் 8வது அதிகாரம் 36வது வசனம் எடுத்தாச்சா? வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு இந்த பாடுகள்லாம் நம்மளை என்ன செய்யாது? பிரிக்க முடியாது. என்ன இது பாடு, ஆண்டவர் அண்ணன் கண்ணு இருக்கியா காது இருக்கியான்னு பேசிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. இயேசுக்காக நிற்கன்னு முடிவுபட்ட ஒருவன் தேவ பக்தியாக நடக்க மனதாக இருந்தால் அவன் துன்பப்படுவான் அப்படின்னு தான் வசனம் என்ன செய்யுது? சொல்லுது. அப்புறம் ஏன் இந்த பாடெல்லாம் படணும் அப்படின்னா, அதிக மேன்மையான, அதிக லாபமான, யாருக்குமே கண்களுக்கோ சிந்தனைக்கோ எட்டாத ஒரு ராஜ்யத்தில் கொண்டு போய் அவரோடு கூட நம்மளை வைக்க போகிறபடினால் நாம் இந்த பூமியில் என்ன செய்யணும்? இந்த பாடுகளை சகிக்க தயாராக இருக்கணும். அப்படி தானே லாசரும் ஐஸ்வர்யவான்னு 2 பேர் இருந்தாங்க. யார் பரலோகத்துக்கு போனா? லாசர் எப்படி இருந்தார்? நோய் உச்சவரா, பிச்சைக்காரனா, ஒரு வீட்டு வாசலில் ஏதாவது சாப்பாடு கிடைக்காதான்னு என்ன செஞ்சார்? உட்காந்து கிடந்தார். அப்படிப்பட்ட அந்த நபர் பரலோகத்துக்கு போக முடிஞ்சானா? ஐஸ்வர்யவான் போக முடிஞ்சா? இல்லை, போக முடியல. ஐஸ்வர்யவானால என்ன ஆக முடியலை? போக முடியலை. ஏன் போக முடியல? ஏன்னா அவர் தேவனுடைய சித்தத்தை என்ன செய்யலை?
செய்யலை. சரியாக அதுக்கு வாய்ப்பு கிடச்சா இன்னொரு நாள் அதை பற்றி நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆனால் சுகமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்கிறவங்களால் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. வேதனையிலையும் துன்பத்திலையும் அடிபட்டுக்கிட்டு இருக்க பாடுகளை சகித்து கொண்டு அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு கடந்து போகிற அநேக தேவ பிள்ளைகள் எங்கே இருப்பாங்க, இயேசுவோடு கூட பரலோக ராஜ்யத்திலே இருப்பாங்க. ஏன்னா இந்த பாடுகளில் உங்களுக்கு எப்படி பங்கு உண்டோ அந்த பாடுகளில் பங்கில் நின்று நீங்கள் ஜெயிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்னுடைய சிங்காசனத்தை என்ன செய்வேன், கொடுப்பேன். அப்படி தான் சொல்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்து பாருங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் சிங்காசனத்தில் என்ன செய்வான், என் கூட இருப்பான். ஆண்டவர் கூட இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பாடுகளில் நாம் நிலை நின்று என்ன செய்யணும், ஜெயம் கொள்ளணும். அல்லேலூயா. அடுத்தது ரோமர் 8வது அதிகாரத்தில் 18வது வசனம் வாசிங்க. இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள். இங்கே நாம் படுகிற இந்த பாடுகள் எல்லாம் இனிமே வரப்போகிற அந்த மகிமையோடு கூட என்ன செய்ய முடியாது, ஒப்பிட முடியாது. ஏன் ஒப்பிட முடியாது, ஏன் ஒப்பிட முடியாது? இந்த பாடுகளை விட அது பல 1000 மடங்கு மேன்மையானது. அல்லேலூயா. அதனால் இந்த பூமியில் ஏற்றுக்கொண்டோம் அப்படி அதுக்கு பிறகு பிரச்சனை வருது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த பிரச்சனைகளை எதிர்த்து நாம் என்ன செய்யணும், ஆண்டவர் எனக்கு நன்மைக்காக இதை என்ன செய்வார், அனுமதிப்பார் அப்படின்னு நம்ம கடந்து போகும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கடைசியாக 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 5-6 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:5-6. இரநூத்தி 245 புதிய ஏற்பாட்டில் 245. ஆமாம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே இந்த உபத்திரவத்திலாயிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல். பாருங்களேன், எதுக்காக இந்த உபத்திரவத்தில் நம்ம கடந்து போகிறோம். வசனத்தை வாசித்தோம் இல்லையா, எல்லோரும் கேட்டோம் இல்லையா, கரெக்டாக சொல்லுங்கள். திரும்ப வாசிங்க மறுபடியும் உங்களுக்கே புரிகிற வரைக்கும். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். எங்களுக்கு நமக்கு ஆறுதல் யாரும் இல்லை. யார் இருக்கா? அவர் இருக்கிறார். ஏன் இந்த பாடுகளையும் இதையெல்லாம் நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இதே மாதிரி பாடுபடுகிறவர்களுக்கு நாம் ஆறுதல் செய்கிறது. இப்போ புரியுதா? இந்த பாடுகள் கஷ்டங்கள்ல ஏன் கடந்து போகிறோன்னு தெரியுதா? இந்த கஷ்டத்தினுள்ளே ஏன் கடந்து போகிறோம்? எனக்கு நல்ல ஞாபகம் வருது. ஒரு நாள் இவன் ரொம்ப தலை சுற்றில் என்ன செஞ்சுட்டு இருந்தா, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. ஒரே தலை சுற்றுதும்பா, உப்பு சீனி எல்லாம் போட்டு கரைச்சி குடிக்கணும், அப்படி தானே? இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க என்ன சொன்னா, ஒரு நாள் தலை சுற்றுதுன்னு அதே பிரச்சனை அவங்களுக்கு வந்து. அப்போ நீ என்ன செஞ்ச? என்ன அனுபவப்பட்டாலோ அதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்க உதவியாக என்ன செஞ்சு இருந்துச்சு. அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா? அப்போ நம்ம பாடுபட்டு பிரச்சனைக்குள்ளே கடந்து போகிறது, மறுபடியும் பின்னாடி ஒருத்தன் பாடுபட்டு வருவான் பாருங்க, அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் அவனை தூக்கி விடவும் அது என்ன செய்யும்? உதவியாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ மற்றவங்கள காப்பாற்றுறதுக்காக இந்த பாடுகளை நாம் சகித்து தான் ஆகணும். எனக்கு இந்த பாடு, நான் ஏன் என்ன பண்ணிட்டேன், நான் யாருக்கும் எந்த தீமையும் செய்யலை, நான்லாம் வந்து ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா கதை நடக்காது. முதல்ல ஏன் பாடு வருதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் உபத்திரவப்படுறதே இதுபோல் பாடுபடுகிற மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல நாம் எந்த உபத்திரவத்தையும் சகல உபத்திரவத்தையும் நாம் என்ன செய்யணும்? சகித்து கொண்டால் தேவன் நமக்கு ஆறுதல் என்ன செய்வார்? செய்வார். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஆண்டவர் தருகிற இந்த ஆறுதல் கிடைக்கணும் அப்படின்னா உபத்திரவத்தின்ல என்ன செய்யணும்? கடந்து போகிறதுக்கு பயப்படக்கூடாது. அடுத்தது எப்படி எனில்
கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே ஆறுதலும் என்ன செய்கிறது? எப்படி பாடுகள் நமக்கு வருதோ அதே மாதிரி ஆறுதலும் நமக்கு என்ன செய்யும்? வரும். ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு தருவார். ஆண்டவரே ஆறுதல் செய்வார். அடுத்த வசனம், ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்களுக்கு ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த ரட்சிப்பு என்ன செய்யுது? ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போக இந்த பாதையில் என்ன செய்துட்டாரு? கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்ததுக்கு பிறகு பாடு, பிரச்சனை, போராட்டம் நமக்கு என்ன செய்யுது? என்ன செய்யுது? வருது. நாம் மற்றவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறோம். அந்த ஆறுதல் அடைந்து அவர்களும் நம்மோடு கூட பாடுகள் மத்தியில் கடந்து போகும்பொழுது, இந்த பாடுகளை நாம் அனுபவிக்கும் பொழுது ரட்சிப்பு என்ன செய்யுது? பலன் கொள்ளுதான். அப்படி தானே வாஸ்தவம்? கடைசி வார்த்தையை மட்டும், அந்த ரட்சிப்பு பலன் செய்கிறது. ஆண்டவர் எனக்கு தந்த ரட்சிப்பு மற்றவருடைய பாடுகள்லையும் துக்கங்கள்லையும் நான் ஆறுதலாக இருக்கும் பொழுது அந்த ரட்சிப்பு என்ன செய்யுதுன்னா பலன் செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு பலன் செய்வதற்கு, பலன் உள்ளவர்களாய் நாம் இருப்பதற்கு, இல்லைனா அந்த ரட்சிப்பு முழுமையடைய, அந்த ரட்சிப்பு பலமாய் நின்று அவன் ரட்சிக்கப்பட்டவன்பா என்ன வந்தாலும் இயேசுக்காக நிற்பான், நிற்கத்தக்க சாட்சியாக இருக்கத்தக்க நாம் கடந்து போக நாம் பாடுகளின் வழியாக என்ன செய்யணும்? தைரியமாக. அப்போ ஏன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்தால் இப்படி துன்பத்தை அனுபவிக்கலாம், என்ன லாபம் அப்படின்னு கேட்டால் என்ன லாபம்? ஆமாம், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானது தான் பெரிய லாபம். ஏன்னா இங்கே இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு என்ன செய்யப்படாது? ஒப்பிட முடியாது. இனி வரப்போகிற உங்களுக்காக தேவன் தரப்போகிற அந்த மகிமைக்கு இப்போ நீங்கள் படுகிற பாடுகளை ஒப்பிட முடியாது. எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி, ஆமாம் ஆண்டவரே, என்ன பாடு வந்தாலும் என்ன துக்கம் வந்தாலும், ராசி எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம் கண்களை மூடி. அதை கட் பண்ணு. அல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடி, இருதயத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடுங்க. அது ஃபோனை சைலண்டில் போட்டு எல்லோரும் கண்ணை மூடு. சின்ன பிள்ளைங்களாம் கண்ணில் மூடுங்க. கண்ணை மூடுங்க. உட்காரு, நேராக உட்காரு. கண்ணை மூடுங்க. ஜெபம் பண்ணுவோம். ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்தில் இந்த வார்த்தைகளை தந்தீங்க ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவாகிய உமக்கு உம்முடைய பாடுகளிலே நாங்களும் பங்காளிகள் ஆகணும் அப்படிங்கிறதான ஆலோசனையை தந்தீர். இந்த இனி வருகிறதான நாட்களில் எங்களிடத்தில் இயேசு ஏற்றுக்கொண்டேன் இயேசு பைபிள்னு தூக்கிட்டு திரிகிற உனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டால், இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அப்படின்னு நான் சொல்லத்தக்கதாய், நாம் அந்த சாட்சியிடத்தக்கதாய் தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறபடினால ஸ்தோத்திரம். நீர் எங்களை அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, உங்கள் கிருபையினால் நிரப்புங்க, உம்முடைய நாமத்தை மட்டும் மையப்படுத்துங்க. தொடர்ந்து எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். தாழ்த்து உம்முடைய அன்பு கரத்தில் தருகிறோம். உம்முடைய ராஜ்யத்தின் மகிமையும் வல்லமையும் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே